வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து மார்ச் 21. நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சாமிஜி அவர்கள் ஒரு சிந்தனை, அற்புதமான சிந்தனையை அளித்துள்ளார். நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று நாம் எண்ணிக்கொள்வோம். அப்படி என்றால் ஒரு எண்ணத்தை நாம் எண்கின்றோம். அந்த எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி எண்ணிவிட்டு நாம் அமைதியாக வீட்டில் அமர்ந்திருந்தால் போதுமா? அது தவறல்லவா? அந்த எண்ணத்திற்கேற்ற முயற்சியும், அந்த நினைவுக்கேற்ற ஆற்றலும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவு ஆட்சி திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நினைப்பதெல்லாம் நடக்கும். திணை ஒன்று விதைத்தால் திணைதான் அறுவடை செய்ய முடியும். அதுபோல நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளும் நாம் மனதார நினைத்து கொண்டு செய்தோமானால் நல்ல வினைகளே அனைத்தும் நினைத்தது நடக்கும் என்பார்கள். பின்பிருந்த காலத்தில் சித்தர்கள், மகான்கள் இவர்கள் எல்லாம் நினைத்த வண்ணம் நடந்து இருக்கும். நினைப்பதை நடத்தி காட்டுவார்கள். எதிர்காலத்தில் வந்திருந்த அத்தனையும் குறித்து சொல்லக்கூடிய திறனையும் ஆற்றலையும் வைத்திருப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர் எப்பொழுதும் இறைநிலையோடு ஒன்றியிருப்பார். எந்த ஒன்றை நினைக்கின்றார்களோ அந்த எண்ணத்தோடு அவர்கள் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அந்த எண்ணம் வெற்றி அடையும் வரை போராடுவார். அதாவது அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பாக சொல்லணும்னால் கனவு காணுங்கள் என்று சொல்வார். கனவுகள் என்பது இரவு தூங்கி காலையில் எழுவது அல்ல கனவு. உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, அதாவது மிகப்பெரிய ஒரு கனவு என்றால் அந்த கனவை உங்களை தூங்க விடாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அதுபோல அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று கூறியுள்ளார். ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அது கதையெல்லாம் உண்மையும் என்றும் கூறலாம். 2 பிள்ளைகள் பள்ளம் நோண்டுகின்றார்கள். இந்த இடத்தில் வைரம் இருக்கின்றது என்று அறிந்து நோண்டிக்கொண்டே உள்ளார்கள். 10 அடி நோண்டிவிட்டார், கிடைக்கவில்லை. அவரும் 10 அடி நோண்டிவிட்டார், கிடைக்கவில்லை. ஒருவர் 20 அடி நோண்டிவிட்டார், அவருக்கு ஒரு தங்கம் வைரம் கிடைத்துவிட்டது. மற்றவர் நோண்டிக்கொண்டிருக்கின்றார், அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவர் அந்த இடத்தை விட்டுவிட்டு இவராண்டே வந்து மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சு விட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் தோண்டிய இடத்தில்தான் அதிகமாக தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கிறது என்று. மற்றவர் வாங்கிவிட்டார், மற்றவருக்கு கிடைத்து விட்டது என்று நாம் எண்ணி அவர் ஆசை மீது நாம் பயணம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புதையலையும் பொக்கிஷத்தையும் நாம் மறந்து இருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆதலால் நாம் எப்பொழுதும் எடுக்கின்ற முயற்சியும் எண்ணத்தையும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எப்பொழுதும் வைத்துக் கொள்கின்ற பொழுது நாம் நினைப்பது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அதற்காக மிகப்பெரிய ஒரு பாதையை வகுத்து தந்துள்ளார். அந்த பாதையை நாம் கடைபிடித்தால் போதும். அதாவது ஒழுக்கம், ஈகை, கடமை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி கல்வியை நமக்கு பொக்கிஷமாக தந்துள்ளார். குடும்ப கலையை, மனவள கலையை பொக்கிஷமாக தந்துள்ளார். இந்த பொக்கிஷத்தை நாம் எப்பொழுதும் தவறவிடக்கூடாது. பொக்கிஷம் என்றாலே அல்ல அல்ல குறையும் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த பொக்கிஷம் மற்றவருக்கு கொடுக்க கொடுக்க அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த பொக்கிஷத்தை நாம் பின்பற்றி வாழ்க்கையில் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அருள் தந்தை அவர்கள் வகுத்துள்ள தவமும் தற்சோதனையும் பிரம்ம ஞானமும் இறைநிலையும் ஒன்றோடு கலக்க விட்டு அதனோடு லயமாகி கொண்டு இருந்தோமானால் நாம் நினைப்பது எல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒரு முயற்சியை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது நல்லதே இருந்தாலும் திடீரென்று தடைபெற்று விடுகின்றது. அதெல்லாம் நாம் வருந்தி அமர்கின்றோம் அல்லவா? அதுபோல அமரக்கூடாது என்கின்றார்கள். ஏனென்றால் அதுவும் உனக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு தகவலாக கூட இருக்கும் என்பார். ஒரு சமயம் நான் பணிக்கு செல்கின்ற பொழுது கால் தடுக்கி விட்டது. அப்போது என் மனைவியார் சொன்னார்கள், கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சாப்பிட்டு உட்காந்துட்டு சாமிஜியோட சங்கல்பத்தை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம். போனா நான் உட்காந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சிறு விபத்து ஏற்பட்டிருக்கு. நான் அந்த வழிதான் செல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த தடை ஏற்பட்டதால் நான் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வுபட்டதால் அந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டது.
ஆதலால் நாம் ஒரு தடை ஏற்பட்டது என்று நாம் ஏதோ நமக்கு நன்மை நடைபெற இருக்கின்றது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆதலால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நன்மை ஒன்று செய்தால் நன்மையே விளைவிக்கும், தீமை ஒன்று செய்தால் தீமையே விளைவிக்கும் என்பதை மனதில் கொண்டு எல்லோரிடத்தும் அன்பும் கருணையுமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.